அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதத்தில் ஆதி பருவம் 36. இந்த நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன லைக்ஸ்க்கும் எனக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் இது போல் நிறைய கதைகளை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக வழங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிப்பருவம் மகாபாரதம் பகுதி 36. குந்தி தேவியும் பாண்டவர்களும் காட்டுக்குள்ளே நெடுந்தூரம் நடந்து சென்று இறுதியாக ஏகசக்கர நகரத்தை அடைகிறாங்க. அங்கே அவங்க வசித்திருப்பதற்கு ஒரு பிராமணனுடைய இல்லத்தில் இடம் கிடைக்கிது. துறவற வாழ்க்கை வேஷத்துக்கு ஏற்றவாறு ஏகசக்கர நகரத்தில் பிச்சை எடுத்து அவங்க வாழ்ந்து வர்றாங்க. எனினும் இயல்பாக அவங்களிடம் அமைந்திருந்த ராஜரீதியை மறைத்து கொள்ள அவங்களால முடியலை. அந்த நகரத்தில் வசித்து இருந்த அறிஞர்கள் அவர்களை சரியாக மதிப்பிட்டாங்க. இவங்க பேரியல்பு வாய்க்கப்பெற்ற பெருமக்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக துறவிகள் போன்று வேஷமிட்டு இருக்காங்கன்னு அவங்களோட யூகமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 5 புதல்வர்கள் பிச்சை எடுத்து வந்த அன்னத்தை சரி பாதி பீமன்கிட்ட கொடுத்துட்டு மறுபாதியை ஏனைய சகோதரர்களுக்கு குந்தி தேவி பங்கிட்டு கொடுத்தா. அப்படி இருந்தும் பீமனுக்கு அந்த உணவு போதலை. ஓரளவு பட்டினியோடு அவன் தாக்குப்பிடித்து வந்தான். ஒரு நாள் பாண்டவர்கள் 5வரும் பிச்சை எடுக்க நகரத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ குந்தி தேவி வசித்து வந்த வீட்டின் உட்புறத்தில் அழுகை சத்தம் அவள் காதுக்கு எட்டியது. உள்ளே சென்று அவள் அந்த அழுகைக்கு காரணம் என்னன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க, பகன் என்னும் அசுரன் ஒருவன் இந்நகரத்தில் அருகில் இருக்கும் காட்டுப்பகுதியில் வசித்து வர்றான். அவன் இந்த ஊரில் நிகழ்த்திய உயிர் சேதம் வரம்பு கடந்து இருந்தது. ஆகையால் அந்த நஷ்டத்தை குறைத்து கொள்வதற்காக ஊரார் அந்த அரக்கனோட ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. அந்த உடன்படிக்கையின்படி அந்த ஊருக்கு எந்த ஒரு தீங்கும் நிகழாதவாறு அந்த ஊரை காப்பாற்றுவது அரக்கனோட கடமை. அதுக்கு கைமாறா அரக்கனுக்கு வாரத்தில் 1 வண்டி உணவும் 2 காளைகளும் 1 மானுடனும் அவனுக்கு உணவாக அளிக்கப்படணும். இந்த நகரத்தில் முறைப்படி ஒவ்வொரு குடும்பமும் உணவையும் மானுடன் ஒருவனையும் பலியாக கொடுத்து விடுதல் வேணும் என்பது ஊரோட உத்தரவு. அடுத்த நாள் காலையில் அவ்வாறு நரபலி தருகின்ற முறை எங்கள் குடும்பத்துக்கு உரியது. குடும்பத்தை சேர்ந்த தாயும் தந்தையும் மகனும் மகளும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் பொருட்டு நான் போகிறேன்னு முந்தி கொண்டு இருக்கின்றோம். எங்களில் ஒருவரை இழக்க போகிறோம் என்பதை முன்னிட்டு அழுகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுவதாக குந்தி தேவி உறுதி கூறுறாங்க. தன்னுடைய புதல்வர்களை 5வரில் ஒருவனை அன்னைக்கு உணவாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குடும்பம் ஒத்துக்கொள்ளலை. விருந்தினர்களை பலி கொடுக்கறது தர்மம் ஆகாது. எப்படியும் விருந்தினர்களை காப்பாற்றுறது தான் எங்களோட தர்மம். அதனால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அவங்களிடம் குந்தி தேவி ஒரு செய்தியை கூறுறாங்க. எனது 5 புதல்வர்களையும் தேவர்கள் சிலர் காப்பாற்றி வருகிறார்கள். ஆகையால் அவங்க வழியாக இவ்வூருக்கு ஏதேனும் விமோசனம் கிடைக்கும்னோ அவங்களுக்கு சமாதானம் கூறி அவங்கள சம்மதிக்க வைக்கிறாங்க. அவங்களும் சிறிது தயக்கத்துக்கு பிறகு ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.